நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலயா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலயா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலயா? எதுலதான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். நீ யாரை வச்சு இப்ப விஜய் வச்சு பேசுற மாதிரி வச்சு இங்க என்னன்னா, விஜய் மேல வச்ச முதல் மாநாட்டில் என்னதுமா, ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருந்துச்சு. விஜயோடைய பேச்சு ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இருந்தது. படத்தோட பஞ்ச் டைலாக் பேசிட்டு போறாரு. இப்படியெல்லாம் அவர் மேலே வேணும்னு, அதுக்கு பின்னாடி பெரிய வைத்தறிச்சல் இருக்கு. என்னன்னு நான் சொல்றேன், ஏன்னா இப்படிதான் அவர் மேலே விமர்சனம் வந்தது. கடைசியா வந்து இப்படி இப்போ சிஎம் என்ன சொல்றாரு, என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்களா. அவரும் ஒரு திரைப்பட வசனத்தை அவரும் பஞ்ச் டைலாக் தான் பேசுறாரு.